वाल्मीकि महर्षि की वाल्मीकि गिरि संभूत रामसागर गामिनी पुनातु भुवनं पुण्य रामायण महानदी वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना. பகவான் ஒருத்தன் இருக்கான்ங்கிறது நமக்கு வேதங்கள் தான் உணர்த்துறது, உரைக்கிறது, உணர்றதுக்கான உபாயங்களையும் சொல்லித்தரது. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றதோ என்ன உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கோ வேதம் வேண்டாம். எல்லாம் நம்மளே ஒருத்தருக்கு எந்த ஊர் என்ன இங்கேருந்து வந்திருக்கேன், இங்கே வந்த உடனே நம்ம அதில் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரையலா, என்ன பண்ணுறீங்க, என்னென்னு ஒருத்தருக்கு பேசியே தெரிஞ்சுக்கிறோம். நம்மளை போல பகவானும் நம்மளோட ஒருத்தராக பார்க்குற போல இல்லை, பேசி தெரிஞ்சுக்கிறா போல இல்லை. அப்போ யாராவது தான் சொல்ல வேண்டியிருக்கு. யார் சொல்ல முடியும்? வேதம் தான் சொல்ல முடியும். பகவானை பற்றி வேதம் தான் சொல்கிறது, அவரை பற்றினதான உண்மைகளை. அந்த பகவானே இந்த அயோத்தியில் வந்து ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணினார். அப்போது அந்த ராமனை பற்றி சொல்லணும்னா யார் சொல்ல முடியும்? வேதம் தான் சொல்ல முடியும். அதனால வால்மீகி மகரிஷியை ஒரு வியாஜமாக வச்சுட்டு வேதமே ஸ்ரீமத் ராமாயணமாக வந்தது அப்படின்னு மகாத்மியம். வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு பிரச்சேதஸ்ன்னு ஒரு ரிஷி, அவருடைய புள்ளை. அதனால பிராச்சேதசன்னு பேர் வால்மீகிக்கு. பிராச்சேதசம் அகல்மஷம். அவர் ரிஷியாக இருந்து அவர் கதை நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தான் அன்பில்லை இருந்தார். அந்தூரில் இருந்த சுவாமிக்கு, அந்தூரில் இருந்தவருக்கு இங்கே அயோத்தியில் சரியு கரையில் இவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்கார். அவர் அப்போ எப்போ ஏற்பட்ட காரியத்தை பண்ணியிருந்தாரானா, அன்பில்ல காட்டில் சுற்றிட்டு இருந்த ஒரு வேடனுக்கு இங்கே இப்படி ஒரு கோவில். கடைசியில் அவர் முக்தியும் அடைஞ்சுட்டார் வால்மீகி பகவான். இப்போ வியாசர்னு சொன்னால் அவர் சப்த சிரஞ்சீவியில் உத்தராக இருக்கார், பத்ரிகாசிரமத்தில் இருக்கார். அதுபோல் இல்லை வால்மீகியோட முக்தி ஸ்தலமும் இருக்கு. அதுவும் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அதுவும் எங்கே இருக்குன்னா மெட்ராஸ்லேயே இருக்கு. மெட்ராஸுக்கு அது ஒரு மகாத்மியம் இருக்கு. பல மகாத்மியம் விதவிதமாக இருக்கு. நல்ல மகாத்மியம் சிலது இருக்கு. அதில் பார்த்தசாரதி அங்கே இருக்கார், ஒரு அழகு. கற்பகாம்பாள் இருக்கார். அதோடு கூட நங்கநல்லூரில் இருக்கிற குருவாயூரப்பன், ஆஞ்சநேயர் அவெல்லாம் அப்புறம் வந்தவா. பிராச்சீனமானதில் ஆழ்வார் அங்கே தான் உண்டானார். 12 ஆழ்வாரில் 1-2 ஆழ்வார் அங்கே தான் உண்டானார். திருவள்ளிக்கேணி அங்கே உள்ள ஒரு புற்றாமர குளத்திலேருந்தே உண்டானார் ஒரு ஆழ்வார். பூவிருந்த மல்லின்னு சொல்கிறாலே அங்கே ஒரு ஆழ்வார் உண்டானார். இதெல்லாம் மெட்ராஸோட ஒரு வைபவம். மெட்ராஸ்னால் நமக்கு தெரியாத வைபவம் இதெல்லாம். அதோட இன்னொரு வைபவம், பம்மல்லேருந்து ஒரு பைபாஸில் ஒரு ரோடு போகிறது. பின்னாடி தாம்பரத்துலேருந்து பின்னாடியால் மணலி இந்த பக்கம் வரத்துக்கு ஒரு வழி இருக்கே, அங்கே போகிற வழியில் திருநீர்மலைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே நின்ற கோலம், படுத்துட்டு இருந்த கோலம், அமர்ந்த கோலம்னு 3 நிலையில் இருக்கார் பெருமாள். மலை மேலே இருக்கார். திருநீர்மலைன்னு பேர். அந்த பக்கம் ஒரு சமயம் வால்மீகி வந்தார். ரொம்ப தாகமாக இருந்தது, ஜலமே இல்லை. ரொம்ப தாகத்தினால பரிசிரமப்பட்டு ரொம்ப தாபப்பட்டார். அப்போ பெருமாளே ஒரு வேடன் ரூபத்தில் வந்து அந்த மலையில் ஒரு இடத்துல குத்தினார். கையில் இருந்த மாடு மேய்க்கிற கம்பால் குத்தினார். அங்கேருந்து ஜலம் வெளிப்பட்டது. அதனால தான் திருநீர்மலை அப்படின்னு பேர். வால்மீகிக்கு தாகசமனம் பண்ணினார். உடனே அவர் பகவான்கிறத தெரிஞ்சுட்டார் வால்மீகி. உடனே அவர் என்ன பண்ணார், இருக்கிற கால வரைக்கும் இந்த பசி தாகம்னு இந்த சோற்று துருத்தியை பராமரிக்காமல் இருக்க முடியாது. 4 மணி ஆனால் உடனே காஃபி கேட்கறது, டீ கேட்கறது, கார்த்தால 8 மணி ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கேட்கறது. ஒரு நாள் ஒரு வேலை கூட எதையும் குறைச்சிக்கோன்னா எதையும் ஏற்றுக்க ரெடியாக இல்லை. தாகம் குடிக்கணும்னா உடனே குடிக்கணும். இந்த எண்ணிக்கை பிடிச்சி வச்ச ஜலமும் பிஸ்லரி பாட்டிலும் உடனே வாங்கி கடையில் பைசா கொடுக்குறோம், வாங்கி குடிக்கணும். என்ன ஜலம், எங்கே பிடிச்சது, என்ன ஒன்றும் தெரியாத பேக்கிங் நீட்டாக இருக்கு குடிக்கணும். அதுபோல் இப்போ காஃபி குடிக்கணும்னா உடனே குடிக்கிறோம், டீ குடிக்கணும்னா குடிக்கிறோம்.
கிடைக்கிறது, குடிக்கிறோம், முடியறதுங்கிறது இருக்கட்டும். ஆனால் திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த தேகத்துக்கு. அவர் அதனால வால்மீகி சொன்னார், எனக்கு தாங்கல்ல இந்த மூட்டையை தூக்கிண்டு, என்னால இந்த பாஞ்சபௌதிகமான மூட்டையை தூக்கிண்டு பசிதான் சுகம் துக்கம்னு இந்த மனுஷ வாழ்க்கை போரும் போரும் இந்த உலக வாழ்க்கையே அப்படின்னு அங்கேயே பெருமாளை ஆசிரியிச்சார். ரங்கநாதன் தான் அங்கே அந்த திருநீர்மலையிலேயே ரங்கநாத பெருமாள் தான் படுத்துட்டு இருந்த போலும் அவரை பிரார்த்திச்சார். உடனே அங்கேயே முக்தி கொடுத்துட்டார் அப்படின்னு இன்னைக்கும் க்ஷேத்திர மகாத்மியத்துல வால்மீகியோட முக்தி ஸ்தலம் திருநீர்மலை அப்படின்னு சொல்லப்படுறது. பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சிக்கிட்ட அன்பில் முக்தியானது திருநீர்மலை. அந்த வால்மீகி பகவானை யாஜமா வச்சுட்டு வேதம் இந்த ராமாயணமாக வந்தது. அவர் எழுதல்ல, நாரதர் உபதேசம் பண்ணினார். ஓலை எழுத்தாணியில அவர் வச்சதுதான் தெரியுமா, கை வச்சார். பிரம்மா எழுதுன்னு சொன்னார். தெய்வ செயல் இதெல்லாம். எழுதுன்னார், அவரே மிரட்டி பார்க்கிறார். இவ்வளவு ஸ்லோகம் நான் எழுதினேனா? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. சமுத்திரமிவரத்நாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம்னு எனக்கு நான் எழுதல, இது என் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு அப்படின்னு வால்மீகியே பார்த்து ஆச்சரியப்பட்டார்னு ராமாயணம் பாலகாண்டம் சொல்றது. அதனால இந்த ராமாயணம் தெய்வ செயல். வால்மீகிங்கிற மலையிலேருந்து தானே உண்டான நதியாமிது. வால்மீகி கிரிசம்பூத ராமசாகரகாமினி. இந்த நதி எங்க போறது? ராமசாகர். ராமசாகர்ல போய் இது சேர போறது. ராமசாகர காமினி. போற வழியில புனாது புவனம் புண்ணியா. எங்கெங்கெல்லாம் இந்த ராமாயணம் போறதோ, இந்த சப்தங்கள் போறதோ எல்லா இடத்தையும் பாவனமாக ஆக்கின்னு இருக்கு. புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. ராமாயணம்ங்கிற இந்த மகாநதி அவர்கிட்ட உண்டாச்சு. தெய்வ செயல் இல்லையா? பாருங்க, மார்பிள்ல ஃபுல்லா அத்தனை 24,000 ஸ்லோகம். யாருக்கு இந்த பெருமை உண்டோ? அவர் எழுதினால் எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் ஸ்லோகம் எழுதின்னு இருக்கார். ஆனா அத்தனையும் ஒரு பிரபு மார்பிள்ல எழுதி 2 ஃப்ளோர்ல கீழ் முழுக்க ஒரு பகுதி, மேல ஒரு சுத்தி வந்தோம்னா அயோத்திக்கு வந்தோம்னா ராமாயண புஸ்தகமே எடுத்துட்டு வர வேண்டாம், பாராயணம் பண்றவா. வால்மீகி பவன் வந்தா அன்றாட பாராயணத்தை பண்ணி விடலாம். ஒரு நவாகம் பண்ணணும்னா அப்படியே சுத்திண்டே வந்தோமானால் பாராயணம் உண்டின்னா ஒரு சுத்தி வந்தா நவாக பாராயணம் ஆயிடும். அதுபோல அழகா அமைச்சிருக்கால் ஸ்ரீமத் ராமாயணம். எங்க அப்பா இங்க 99 98-99 சமயத்துல இங்க ஸ்ரீமத் ராமாயணம் நடத்தினார். இந்த ஆலயமும் எழுத்தாப்புல இருக்கிற ஆலயமும் நிருத்ய கோபால் தாஸ் அப்படின்னு ஒரு மகாராஜ் அவளோட நிர்மாணம். இந்த சுவாமியும் இருக்கார். மேல போனா மிலிட்ரி காவலோட இருக்கார். அவர் இப்போ கொஞ்சம் சுவாதீனம் குறைச்சலா இருக்கு, சரீர தர்மம். அதனால ஒரு கண்ணாடி அறையில வச்சிருக்கால். யாரும் உள்ள போகக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு. கண்ணாடிக்கு வெளியிலேருந்து நம்ம பார்க்கலாம், விட்டா உள்ள போய் பார்க்கலாம். மாடி ஏறணும். அது கூட்டமாக போனால் அவள் விடுவாளா தெரியாது. மிலிட்ரி காவல் அவள் தான் இந்த அயோத்தி ராமர் கோவில் வரணுங்கிறதுக்கு அடிப்படையாக பாடுபட்டவா இந்த சுவாமிகள். இவரோட சேர்ந்து நம்ம புது பெரியவா ஹரிதாஸ் சுவாமிகள் இங்கே அவரும் ஒரு பங்கு இந்த ராமஜென்மபூமிக்காக இங்கே பாடுபட்டிருக்கா. இந்த ராமஜென்மபூமி சேவா அந்த சமிதி இருக்கே, அதில் அவளும் ஆரம்பங்களில் அவளும் ஒரு கைங்கரியம் வரா. அதில் இந்த சுவாமியோட முக்கிய கைங்கரியம், எங்கள் அப்பா இங்கே நவாகம் பண்ணினார். அப்போ அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அவர் ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருந்தது இது. நான் இங்கே போன மாதம் வந்தபோது இங்கே தான் நவாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ராமாயணம் சிவரெல்லாம் எழுதியிருக்கே, பூர்ண சாநித்தியமாக இருக்கும் இங்கே. அதே ராமாயணத்தை இங்கேயும் பாராயணம் பண்ணி ராமனை வச்சு ஆராதிப்போம்னா, இங்கே இப்போ அவர் ஒத்துறதுவா இல்லாதனால பல பேரோட இதில் இருக்குது. ஒரு இது ஒருத்தர் ஒன்று சொல்கிறா. எல்லாரையும் அழைச்சின்னு வரங்க போகிறோம். 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த பக்கம் உட்காராதேங்கிறான், அந்த பக்கம் உட்காராதேங்கிறான். இங்கே மேலேயே கலச ஸ்தாபனம் பண்ணி வால்மீகியை நானே தொட்டு பூஜை பண்ணியிருக்கேன். டெய்லி மாலை போட்டிருக்கேன். இப்போ கையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். இது மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தால் வரத்துக்கு நமக்கு ஒரு சுவாதீனமாக இருக்காது. எல்லாரையும் அழைச்சின்னு சுவாதீனமாக இங்கே அங்கே போனால் அலுப்பாயிடும். நமக்கு என்ன, நம்ம ஆச்சாரியாலோட மடம் இருக்கேன்னா அப்புறம் தான் அங்கே போயிட்டு அதை தீர்மானம் பண்ணினேன். இந்த சுவாமியோட கைங்கரியம் என்னன்னு சொல்கிறேன். இந்த அயோத்தி கோவில் வரத்துக்கு, இந்த அயோத்திக்கு பல ஆபத்துகள் இருந்ததுன்னு ஒரு 6000 பேர்கள் தியாகம் பண்ணி தன் வாழ்க்கையை சந்நியாசம் வாங்கிக்கல. அவ்வளோதான். 6000 பேர்கள் கரசேவகர்கள் அப்படின்னு 30-40 வருஷம் முன்னாடி இங்கே சுற்றிகிட்டே இருந்தான். சரையு கரையிலேருந்து இந்த பக்கம் முழுக்க ஒரு 10-12 கிலோமீட்டர் முழந்துண்டை கட்டின்ட்டு கையில் ஒரு கம்பு வச்சுட்டு ஒரு வாளி வச்சுட்டு இருப்பார். கழுத்து நிறையா துளசி மாலை போட்டுன்னு இருப்பார். நெத்தியில் கோபிச்சந்திரன் மட்டுண்டு நாம வஸ்திரம் போட்டுண்டு சீதாராம் சீதாராம்னு இப்போவும் இருக்கா.
அன்னைக்கு தேவைப்பட்டது. அப்போ ஒரு 6000 பேர்களுக்கு மேலே, ஒரு 12,000 பேர்களுக்கு மேலே இருந்தால் அதில் 6000 பேர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால், அந்த 6000 பேர்களுக்கும் நான் இங்கே பார்த்தினா எங்கள் அப்பா நவாகத்தின் போது தங்கியிருந்த போது 11:30 மணியான இந்த மடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்த துறப்பால் 11:30 மணிக்கு 6000 பேரும் வருவாள். 6000 பேருக்கும் 4 சப்பாத்தி ஒரு வாலி டால் கொடுப்பாள். 365 நாளும் அந்த சுவாமி 365 நாளும் 6000 பேருக்கு அன்னதான். ஒரு 10 பேருக்கு போட்டாலே நமக்கு என்னமோ பெருசாக நினச்சிக்கிறோம். அதை யாராவது 2 பேர் சொன்னால் இன்னும் பேரை தலைக்கு ஏறி விடுறது. 6000 பேருக்கு நித்தியம் ஆகாரம் போட்டுண்டு அவள் யார்கிட்டையும் பேச மாட்டாள். அந்த கரசேவகால் அயோத்தியை சுற்றி சுற்றி வருவாள். வெளியிலேருந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இந்த அயோத்திக்கு அப்படி காப்பாற்றின்னு இருந்தாள். இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே சினிமா தேட்டர் கிடையாது. டீ கடையில் சினிமா பாட்டு போட மாட்டாள். சினிமா போஸ்டர் ஒட்ட மாட்டாள். இந்த அயோத்தியோட தர்மம் சொல்கிறேன், சனாதன தர்மம் எந்த மட்டும் இருக்குது அயோத்தியிலேங்கிறது சொல்கிறேன். போஸ்டர் ஒட்டினா கிழிச்சரிச்சு விடுவாள். நான் அன்றைக்கி ரொம்ப தீவிரமாக இருந்தது. இப்போ எப்படி இருக்காலோ, டீ கடையிலெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் போட மாட்டாள். பைசா பார்த்துட்டு போனால் தான் இதெல்லாம் பார்க்கலாம். தேட்டர் கிடையாது இந்த ஊரில். வீட்டுக்கு வீடே ராமர் கோவில் தான். அங்கங்கே ராமபஜன் தான் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 6000 பேருக்கும் சாப்பாடு 4 சப்பாத்தியும் ஒரு டாலும் நல்லா இருக்கும். அந்த வாசனையாக இருக்கும். வாங்க கதவு திறந்ததுமே அண்டாவாக வச்சு எல்லாருக்கும் 11:30லேருந்து 12 மணிக்குள்ளே அத்தனை பேரும் மறைஞ்சு போடுவா. வாங்கிப்பா. அப்புறம் அவாவா அங்கங்கே சரியோ கரையிலையும் மரத்தடியிலையும் இதுபால் அயோத்தியை அப்படி காப்பாற்றின்னு இருந்தவாளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தா. அன்றைக்கி அந்த சுவாமிகள் கிட்ட ஒரு அடியில் நான் உட்காந்து அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அவர்கிட்டலாம் பேசுவேன். எங்கிட்ட ரொம்ப பிரியம். அவர் இப்போவும் பார்த்தா சிரிக்கிறார். அதுக்கு மேலே அவருக்கு புத்தி நனவு இல்லைங்கிறார். அப்படியே உட்காந்துருக்கார் குழந்தையாட்டமாக. அவர்கிட்ட உட்காந்து மடியில் உட்காராத குறை. அவ்வளோ தூரம் நான் பழகியிருக்கேன் அவர்கிட்ட 10 நாள். அப்போது எங்கிட்ட பேசுவார். நானும் பேசுறது, அவரும் பேசுவார். அப்போ சொல்லுவார், 400 கோடி ரூபாய் இந்த மடத்துக்கு சொத்து இருக்குது. 30 வருஷம் முன்னாடி சொன்னார். ஏதுன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துக்கெல்லாம் என்னை ஒரு காவலாளியாக ராமன் வச்சிருக்கான். ஒரு வாட்ச்மேன் ஆட்டம் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இந்த 6000 பேருக்கு ராமன் தான் சாம் போடுறான். அதோட சேர்த்து எனக்கும் போடுறான் அப்படின்னா. இந்த 6000 பேரோட 6001 எனக்கும் சாதம் போடுறான். அப்படியே திண்ணையில் கீழே தான் உட்காந்துருப்பான். கொஞ்சம் மதிப்பு வந்துட்டாலே பெரிய ஆசனம் போட்டுன்னு உட்காந்துருப்பா. அப்புறம் யாரும் எழுத்தாப்புல உட்காரக்கூடாதுன்னு சேரெல்லாம் எடுக்க சொல்லிவிடுவா. சேரே உள்ளே வராது பார்த்துப்பா. கீழே தான் உட்காரணும், நின்றுட்டு தான் பேசணும்னு கொஞ்சம் 10 ரூபா புழங்கிறதுக்குள்ளேயே ஒரு வேகம் வந்துவிடும். ஆனால் அவர் தரையில் அங்கே தான் அவர் உட்காண்ட திண்ணை கூட எனக்கு தெரியும். திண்ணைன்னா அந்த இது மாதிரி ஒரு தூண் கீழே ஒரு சின்ன மெத்த மாதிரி போட்டிருப்பார். அங்கே தான் உட்காந்துருப்பார். யார் வேணாலும் கிட்ட போய் உட்காந்து பேசலாம். அழகாக சொல்லிகிட்டு இருப்பார். அவர் பெரிய மகாத்மா நித்யகோபால் தாஸ்ன்னு. அவர் இந்த கோவில் கட்டுறதுக்கும் நிறையா சகாயம் பண்ணியிருக்காள். இந்த முன்னாடி நடந்தது அத்வானிஜியோட அவளும் கூட இருந்து எல்லாம் ஆக்டிவாக இருந்தவா. குறைப்போதாயிட்டார். அவரோட இடம் தான் இந்த இடங்கள்லாம். ஒரு மக்கால் மூலமாக அந்த இடத்தை எழுத்தாப்புல ஒரு ஆலயமும் கட்டியிருக்காள். ராமனுக்கு ஆசிரமம் வலது பக்கத்தில் ரங்கநாதன் பெரிய 12-15 அடிக்கு ரங்கநாதன் படுத்துட்டு இருக்காள். இப்போ திறந்து விடுவாள், தீபம் போட்டுருவாள். பார்த்துட்டு நம்ம ஆசிரமத்துக்கு போகலாம். பெரிய ரங்கநாதஜி மந்திரம் இருக்குது. எழுத்தாப்புல அவர் பூஜை பண்ண சுவாமி, இன்னும் பல மகான்களோட பூஜா மூர்த்தி எல்லாம் ஒரு ஷெல்ஃப் முழுக்கு இதுக்கு நேராக பார்த்தா தெரிய வச்சுருந்தா. இப்படி போனோம்னா பின்னாடி ஒரு 40 ரூம் இருந்தது. அங்கே தான் நாங்கள்லாம் தங்கியிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் இடித்து போட்டான். இடித்து மனக்கட்டா போட்டிருக்காள். ஏதோ கோசாலை வருது போல இருக்குது. அப்படியே வருவோம். இந்த பக்கம் கூட ஒரு கதவு இருக்கும். அப்படியே வருவோம். இங்கே பாராயணம் பண்ணுவோம். ரொம்ப சுதந்திரமாக இருந்தோம். இந்த இடம் இங்கேயே நானும் பாராயணம் பண்ணி 30 வருஷம் முன்னாடி பிரவச்சனமும் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவோட நவாக பாராயணத்துலேயும் கூட இருந்து ஒரு வேளை என்ன சொன்னார். நான் இங்கே உட்காந்து பிரவச்சனமும் பண்ணியிருக்கேன். இந்த திண்ணை எனக்கு பழக்கப்பட்டது தான். இங்கே தான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆச்சாரியாலோட சங்கல்பம் அங்கே நடக்கிறது. 24,000 ஸ்லோகமும் கல்வெட்டில் அழியாதபடிக்கு மார்பிளில் எழுதி வைக்கணுமானால் அந்த ராமாயணம் எப்பேற்பட்டதாக இருக்கணும், வால்மீகியோட பெருமை எத்தகையதாக இருக்கணுங்கிற ஸ்மரணம் வரா போல பண்ணியிருக்கான் வால்மீகி. இங்கே வேற ஒன்றும் இல்லை. 24,000 ஸ்லோகம் எழுதின வால்மீகி இருக்கால். பாடின குசலவாளர் 2 பேர் வச்சிருக்கா. பாடின குசலவால் 2 பேரும். எழுதினவரோட பெருமை, பாடினவரோட பெருமை, ராமாயணத்தோட பெருமை. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ராமாயணத்துக்கு அப்படி ஒரு பெருமை சொல்கிறது. ஆனால் ஒரு ஆச்சரியம், இந்த அயோத்தியிலே வால்மீகி ராமாயணம் படிக்கிறவன் ரொம்ப குறைச்சலாக இருப்பான். நான் வந்த காலத்தில் இங்கே வாசல் ஒரு ஹனுமானம் இருக்கார் கொட்டியா. இந்த அயோத்தியில் நான் வால்மீகி ராமாயணம் அபூர்வமாக நாங்கள் படிக்கிறத பார்த்துட்டு இருந்தா. நான் வந்த காலத்தில் அங்கே வாசலில் ஹனுமார் கோவிலில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். ராமச்சரித மானசத்தை நித்தி பாராயணம் பண்ணுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அயோத்தியில் இவ்வளோ பெரிய வால்மீகி பவன் வாசலில்
ஆனால் அவளுக்கு ராமாயணம்னா துளசி ராமாயணம் தான் தெரியும். வால்மீகி ராமாயணம் அவளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வால்மீகிட்ட பக்தி உண்டு, வால்மீகிட்ட பக்தி உண்டு. இந்த ராமாயணம் அவளுக்கு பரிச்சயம் கிடையாது. வடக்க ராமாயணம்னாலே ராமச்சரித்த மானசு தான். அங்கே அழகாக பாராயணம் பண்ணிட்டு இருப்பாள். இந்த இடம் ரொம்ப அழகான இடம். பூர்ண சாநித்தியம். ஒரு அக்ஷரமும் நம்மளுடைய மகாபாபங்கள் எல்லாம் போக்கணும்னு ராமாயணத்தோட மகாத்மியம் இருக்குது. அந்த 24,000 ஸ்லோகத்துக்குள்ளே எத்தனை அக்ஷரங்கள் அத்தனையும் பொதிச்சிருக்கு. ரொம்ப அழகான ஆலயம். வால்மீகி குசலவா இந்த காமிக்க நம்ம தான் ராமாயணத்தோட சம்பந்தங்கிறது கொண்டு தான் நான் வரேன். பாக்கி கடத்தருவோ பாக்கி கோவிலோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்களே போய் பார்த்துக்கோங்க, நான் அதை பற்றி இல்லை. குப்தார் காட்டு ராமாயணத்தோட சம்பந்தம், அதுக்காக முந்தான் நான் வந்தேன். நேற்றுக்கு நந்தி கிராமம் பரதாசிரமங்கிறதுனால நான் வந்தேன். இது டூர் இல்லை, இது நம்ம நவாகம் நடத்தணும். அயோத்தியில் ஒரு ராமாயண பாராயணம் பண்ணணும், பிரவச்சனம் பண்ணணும். அது ஆசைப்பட்டு தான் ஆரம்பித்து எல்லாரையும் கூப்பிட்டோம். நீங்கள் எல்லாமே சுத்தையாக வந்திருக்கேன். ராமாயணத்தோட சம்பந்தம் உள்ள இடம் மாத்திரம் நான் வந்து காட்டுறேன். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இடம்னா அழிச்சும் போலையேன்னு நினச்சிக்க கூடாது. ராமாயண நவாகம் முக்கியம், பிரவச்சனம் முக்கியம். அழகாக அப்படி சுற்றி பாருங்க. அங்கே ரங்கநாதன் கோவிலும் திறப்பால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரங்கநாதன் மரவாளுக்கெல்லாம் சாப்பாடு. நான் போன மாதம் வந்து என்ன அங்கே இருக்கிற சாதுவா இங்கே என்னோட சாப்பிடலாம் இப்போங்கிற கையை பிடிச்சி வச்சுன்னு போகிறேன். இன்றைக்கும் அந்த அன்னதானங்கள் நான் முடியவே முடியாதுன்னு எனக்கு குலோப் ஜாமுனாவது சாப்பிடுன்னு உள்ளே அழிச்சுன்னு போய் எனக்கு கொடுத்து எனக்கும் பையனுக்கும் அமுச்சு வைக்கலாம். எப்படி இருந்திருக்கு பாருங்க நம்ம சனாதன தர்மம். இந்த நம்ம ஊர்லலாம் இது மாதிரி ஒன்று பார்க்க முடியுமா? சாதுக்கள்னு சொன்னால் பாருங்க காலை தொட்டு ஒத்திப்பா, உடனே சாப்பிட்ணும்பா. தான் வீட்டில் ஒரு ஏழையாக இருந்தாலும் 2 சப்பாத்தி எடுத்து யாராவது சாதுக்களுக்கு கொடுக்காம இந்த ஊர்லலாம் சாப்பிட மாட்டான். வாசலுக்கு வருவாள், யாராவது சாதுக்களுக்கு கொடுப்பா, ஏழைகளுக்கு கொடுப்பாள், பசுமாட்டுக்காவது கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாள். இதுதான் சனாதன தர்மம். சாதுக்களை ரட்சிக்கணும், பசுக்களை ரட்சிக்கணும், ஸ்திரீக்களை ரட்சிக்கணும், பதிவிரதைகளை, துளசியை காப்பாற்றணும், பகவானுடைய இந்த கிரந்தங்களை காப்பாற்றணும், ஆலயங்களை காப்பாற்றணும். இதுதான் வந்து சனாதன தர்மம். ரொம்ப செழித்தோங்கி இப்போ அயோத்தி பிரகாசிக்கிறேன். ராமாயணத்துக்கு ஒரு மண்டபம் வந்தது, இப்போ அடுத்தது ராமருக்கு ஆலயம் வந்துடுச்சு. முன்னாடி ராமாயண ஆலயம் இங்கே முதல்ல வந்துடுச்சு. ராமரோட ஆலயம் வர்றதுக்கு முன்னாடி ராமாயணத்துக்கு ஒரு ஆலயம் வந்துடுச்சு. அடுத்தது ராமரோட ஆலயம். ராமாயணம் வந்தால் ராமரோட சாநித்தியம் வந்துடும். இந்த அப்போ தான் கட்டியிருந்தான்னு நினைக்கிறேன். இது ஒரு சில தசாப்தங்களுக்குள்ளே தான் இது கட்டியிருக்கா. அப்போ தான் கட்டியிருந்தாலும் நாங்கள் வந்து பாராயணம் பண்ணினோம். ராமாயண ஆலயம் வந்தது, உடனே ராமரோட ஆலயம். ராமாயணம் எங்கே படிக்கிறதும் இங்கே ராமர் வந்துவிடுவார், சாநித்தியம் வந்துவிடும். ஸ்ரீமத் ராமாயணாக்கியோயம் பிரத்யக்ஷம் ராமயேவஹி அப்படின்னு மகாத்மியம். ரொம்ப அழகான ஒரு ராமாயண ஆலயம். இது புஸ்தகம்னு சொல்லக்கூடாது, ராமாயண புஸ்தகம் இல்லை, ராமனே தான் அது. அப்போ அந்த அக்ஷரங்கள்லாம் ராமன் தான்னா இது ராமாயண ஆலயம். இது ஜானகி காந்த ஸ்மரணம்.